ஹாய் மக்களே! சென்னையிலேருந்து நான் உங்க வித்யா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 3. இந்த கிளாஸ் 3ல நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில பிரேஸ்லெட் மேக் பண்ண போறோம் வித் நாட்டோட. ஸோ எண்ட் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம கத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிற பீட் கலருக்கு சார்ம்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படிலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது, நம்ம அதுக்கு யூஸ் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அப்படின்றத வந்து இதில பார்க்க போறோம். தென் இதில யூஸ் பண்ற டூல் நேம், அத எப்படி யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், ஒரு பிரேஸ்லெட் வந்து பெர்ஃபெக்ட்டா மேக் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறமா டூல் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங், அதுக்கப்புறமா 2 சார்ம்ஸ், அதாவது 2 சார்ம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சார்ம்ஸ் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கிள் பீட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கிராக்கிளில் பர்பிள் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாம் தான் வந்து வச்சு நம்ம பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ண போகிறோம். அண்ட் வந்து சிஸ்ஸர். ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து பர்பிள் கலர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த பர்பிள் கலருக்கு மேட்சிங் பர்பிள் நான் வந்து இப்படி வச்சு காமிக்கிறேன். பர்பிளுக்கு சேம் கலரில் நான் சார்ம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்படியும் எடுக்கலாம். நீங்கள் என்ன கலர் பீட் எடுக்கிறீங்களோ சேம் கலரில் சார்ம் எடுக்கலாம். இது வந்து ஒன் மெத்தட். அப்படி இல்லைன்னா எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வைக்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை மேட்ச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து சார்ம்ஸ் சூஸ் பண்ணும்போது சேம் கலரில் எடுங்க. அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கலரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லை, கஸ்டமர் வந்து அவங்க ஒரு டிசைன் கொடுத்து அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணும்னு கேட்குறாங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட எது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கன்சிடர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி சூஸ் பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணும்போது அது வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கலாம். அப்படி இல்லைனா சேம் கலராக எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து சொல்லுவாங்கள்ல 2 கலர், இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இது 2 ஒரு மேட்சிங். அதே மாதிரி இருக்கிற கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லலாம். அப்படியும் நம்ம பண்ணும்போது அந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போது இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல், இப்போ இதில் நான் சார்ம்ஸ் மட்டும் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எனக்கு ஜம்ப்ரிங் வேணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனாமல் சார்ம் நான் எடுத்திருக்கேன். பேக் சைடில் வந்துட்டு கோல்டு கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேக் சைடு வந்து கோல்டு கலர் தான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதுக்கு வந்து கோல்டு கலர் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து சில்வர் கலரில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா நான் சில்வர் கலர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ சில்வர் கலர் சார்ம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சில்வர் கலர் ஹோல் எல்லாமே வந்து நீங்கள் சில்வர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஐபின் யூஸ் பண்ணுறீங்க, ஹெட் பின் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு செயின் யூஸ் பண்ணுறீங்க, லாப்ஸ்டர் ஹூக்கு, இந்த மாதிரி எது யூஸ் பண்ணாலுமே சேமாக எடுத்துருங்க. கோல்டு எடுத்தால் ஃபுல்லாக கோல்டு எடுங்க, சில்வர் எடுத்தால் ஃபுல்லாக சில்வர் எடுங்க. பீடை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ம்ஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற இப்போ நான் சொல்லியிருந்த மெட்டீரியல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். கோல்டு வந்து வச்சு பண்ணும்போது அதில் போயிட்டு சில்வர் யூஸ் பண்ணாதீங்க. அது லுக்கை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதே மாதிரி சில்வர் யூஸ் பண்ணும்போது கோல்டு அப்படியே அது உள்ள வந்து வைக்காதீங்க. ஸோ அதுவும் வந்து சேம் தான். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அதோட அவுட்லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதோட நேம் வந்து பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். பேர் பிளேயர். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜம்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இது தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணோம். இப்போ நான் கையால் பண்ணும்போது இது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு எட்ஜில் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எட்ஜில் பிடிச்சிருக்கேன். ஒரு எட்ஜில் கை வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டைட் பண்ணணும். இப்படி லூஸாக இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ நான் டைட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிட்டு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ தெரியுதா? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இதில் வந்து சார்ம்ஸை இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் இந்த கையில் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த சார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களால் நம்ம அதை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த டூல் யூஸ் பண்ணும்போது இது ஈஸியாக அதை வந்து பிடிச்சிக்கும். நமக்கு வந்து சார்ம்ஸ் எல்லாம் அதில் கோக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சார்ம்ஸ் மாட்டிட்டேன். அகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சார்ம்ஸை பிடிச்சிக்கோங்க. இந்த பிளேயரை இப்படி நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க.
இப்போ இது ரெண்டும் ஓப்பன் ஆகிருக்கு. இது ரெண்டுத்தையும் இப்படி பண்ணுறேன். பண்ணி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே என்ன ஆயிடும்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இதில் தெரியும். ஓகேவா? அது இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ண முன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரியா இருக்கும். இப்படி இருக்கும்போது அது ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகாது. சாம்ஸ் வந்து அது வந்து வெளில வராது. இப்போ நம்ம சாம்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நான் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டான கலராக ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பீட்ஸ் நம்ம ஆல்ரெடி கவுண்ட் வந்து எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி உங்கள் ஹேண்டுக்கு எவ்வளோ கவுண்ட் வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன கவுண்டில் செய்ய போகிறீங்களோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது சாம்ஸ் வந்து கோக்கிறது 2 டைப்பில் பண்ணலாம். இதே மாதிரி வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஜம்பரிங்கில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணும்போது இடையில போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஹோலாக பீட்ஸ் எல்லாத்தையுமே கோத்து முடிச்சு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் நீங்கள் வந்து போடலாம். ஆனால் ஈஸி மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஜம்பரிங்கில் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஈஸி மெத்தட். ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணதுக்கப்புறம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ ப்ரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போது பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்துட்டு 23 வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி 23 இப்போ 23 வந்து நீங்கள் ஹாஃபாக வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 22 எடுத்துக்கிறீங்கன்னா அதை ஹாஃபாக பண்ணிங்க அப்படின்னா 11 வரும் போத் சைட். ஸோ சார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கணும். ஏன்னா நம்ம எண்ணாட் போடுறோம். நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல போட்டு எப்படி பார்த்தாலும் வந்து 2 சைடும் 11 தான் வருது அப்படின்னு கொடுத்தோன்னா லுக் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கோக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 11 பீடை கோத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா சாம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 11 பீடு இதில் கோத்துக்கிறேன். அதே மாதிரி மேக் பண்ணுறதுக்கு முன்ன எலாஸ்டிக் வந்து நீங்கள் அளந்து கட் பண்ணாதீங்க. சைஸ் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு மேபி பத்தாமல் போணுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நான் 11 பீட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 11 வந்து கோத்து இதில் எடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் அதாவது கரெக்டோட ஹாஃப் பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து கோத்து வச்சுருக்கீங்கல்ல சாம்ஸு அதை வந்து நம்ம இப்படியே ஈஸியாக அந்த எலாஸ்டிக்குள்ளே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பீட் 22க்கும் உங்களுக்கு 23க்கு உங்களோட கவுண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ பேலன்ஸ் பீடை வந்து இதில் வந்து கோத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக 23 பீட்ஸ் வந்து இதில் கோத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம எண்ணாட் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்டக்க நெருக்கி கட் பண்ணாதீங்க. இப்போது நான் வந்து இவ்வளோ விட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன். நிறையா விட்டு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணாட் எப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து பண்ணுறனோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துடும். அடுத்தடுத்த டைம் நம்ம அதில் என்ன செய்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் ஒரு 10 15 அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்பீட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து மேக் பண்ணலாம். ஸோ நான் இப்படி வந்து பிடிச்சிருக்கேன். அதாவது 2 சைடும் இப்படி பிடிச்சிருக்கேன். நம்ம நார்மலாக வந்து முடிச்சு போட பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு முடிச்சு திரும்பவும் இதில் விட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? டைட் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ திரும்பவும் எனக்கு 2 இருக்குது. இதே மாதிரியே சேம் திரும்பவும் அது உள்ளே விட்டு இன்னொன்று. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வந்து தெரியும். இப்போ தெரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முடிச்சு மாதிரி தெரியும். இப்போது நான் இதை இப்படியே டைட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் அவ்வளோ. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராகவே இருந்தாலும் ஓகே தான். இப்படி பாருங்கள், நான் இழுத்து பார்க்குறேன், வரல, உங்களுக்கு டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா
எலாஸ்டிக்கை விட்டுருங்க, பீடை இழுத்து பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கு நான் இது வந்து உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த நம்ம போட்டிருக்க முடிச்சு வந்து அவுற ஆரம்பிச்சிடும். இப்போ இது உங்களுக்கு முடிச்சு தெரியுது, அந்த முடிச்சு வந்து லூஸ் ஆகி எலாஸ்டிக் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ பாருங்கள் அப்படி ஆகலை. எலாஸ்டிக் வந்து அது வந்து இப்படி விரிஞ்சு போகுதே தவிர்த்து அதை வந்து பிரிஞ்சு வரல. ஓகேவா? ஸோ இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இதோட எட்ஜ் ரொம்ப கிட்டக்க இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிக்கிட்டு ரெண்டத்தையும் சேர்த்து இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்படி இழுத்து பிடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி தான். ஓகேவா? இப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எலாஸ்டிக் அறந்து வரல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம எப்படி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணணும் அப்படின்ற மெத்தட். ஸோ எண்ணாட் வந்து பாஸ் பண்ணி நான் எப்படி கை வச்சுருக்கேன், நான் எப்படி மடக்கிறேன், எப்படி வந்து அந்த லாக் பண்ணுறேன் அப்படின்றத பாஸ் பண்ணி ஒரு ஸ்டெப்ஸாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறோம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 15 20 அந்த மாதிரி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பீட் அதில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எப்படி ஹேங்கிங் கொடுக்கலாம், அதாவது செயின் யூஸ் பண்ணி எப்படி ஹேங்கிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஹேங்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பால் யூஸ் பண்ணுவோம், அதில் வந்து ஹெட் பின் ஐபின் யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான டூல்ஸ் என்ன, இதெல்லாம் அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒன்று இருக்கும், வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்கும். ஸோ 2 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வரும். டெய்லி வந்து அதாவது இந்த 2 நாளும் வந்து மார்னிங் 9:00 நான் வந்து கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸஸ் வந்து எல்லாமே யூடியூப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வந்து போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் கிளாஸ் வந்து இதில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் வந்து பார்த்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அந்த அந்த விஷயத்தை நம்ம நல்லா கற்றுக்க முடியும். அப்போ தான் நமக்கு வந்து வேறு டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபையும் பண்ணிக்க முடியும். நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எடுத்த கிளாஸ்லேயும் இப்போது இந்த கிளாஸ்லேயும் டவுட்டு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக் பண்ண பிரேஸ்லெட்டோட பிக்கை வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். உங்களை மாதிரி உங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.